செய்வோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் இன்று விதைப்பதும் அறுப்பதும். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் கொட்டப்படுகை உழவன் சரவணமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. இயற்கை வேளாண்மையை மீட்டெடுப்போம், உயிர்ம வேளாண்மைக்கு உயிர் கொடுப்போம். உலகத்தார் அனைவருக்கும் நஞ்சில்லாத உணவை மருந்தாக கொடுப்போம் என்ற உயரிய எண்ணத்தை திண்ணமாக கொண்டு திறம்பட வேளாண்மை செய்து வரும் பல உழவர் பெருமக்களை இன்றெல்லாம் பார்க்க முடிகிறது. காரணம், பழமைக்கு திரும்புவோம், பாரம்பரிய வேளாண்மையை மீட்டெடுப்போம், அதற்கு நாமும் ஒரு மைல்கல்லாக இருப்போம் என்று உள்ளூரில் வேலை செய்து கொண்டு வரும் உழவர் வீட்டு பிள்ளைகள் முதல் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் இன்ஜினியர், ஐடி ஊழியர்கள் வரை அனைவர் மனதிலும் உண்ணும் உணவு தரமானதாக, ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு ஒருவர் விதைப்பதும் அறுப்பதும் என்பதை கையில் எடுத்துக்கொண்டு பாரம்பரிய நெல் சாகுபடி, மாடு வளர்ப்பு, மருத்துவ ஆலோசனையுடன் இயற்கை வேளாண் பொருட்கள் விற்பனை என்று வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஆம், அது என்ன விதைப்பதும் அறுப்பதும்? இது நடக்குமா? சாத்தியமா? ஏன், எப்படி, எப்போது என பல கேள்விகளுக்கு விடையளிக்கிறது திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் கொட்டப்படுகை உழவன் சரவணமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வலங்கைமான் கொட்டப்படுகை கிராமத்துல உழவன் சரவணமூர்த்தி நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கிறாங்க. ஐயா வருக. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயாவோட பேசும்போது உங்களை அழைக்கும் போது நீங்க சொன்னீங்க, இப்ப நான் எந்த இயற்கை இடுபொருட்கள் கூட கொடுக்கறது இல்ல, விதைப்பதும் அறுப்பதும் அந்த நோக்கில போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி இது சாத்தியப்படுது? எப்படி உங்களுடைய விவசாய முறை என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்களா? நல்லது ஐயா. திருச்சி வானொலி வாயிலாக நேயர்களை சந்திப்பதில் எனக்கும் மகிழ்ச்சி. என்னோட வேளாண் முறை முழுக்க இயற்கை முறை. அதாவது வேளாண் முறையில் 2 வழி சொல்லுவாங்க. இப்போ ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஆர்கானிக்னு சொல்லுவோம், உயிர்ம வேளாண்மைன்னு நம்ம சொல்கிறோம். இயற்கை வேளாண்மை, அதை நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது 2ஆக நம்ம பண்ணுறோம். இது 2ஆக இருக்கிறது நாம் கையில் எடுத்திருக்கிறது இயற்கை வேளாண்மை. இயற்கை வேளாண்மைங்கிறது நம்மளோட நீர், நிலம், வெளி, வளி, நெருப்பு இதை பயன்படுத்தி வேளாண்மை செய்கிறது. பஞ்சபூதங்கள்னு சொல்கிறாங்க. பஞ்சபூதங்கள், 50 ஆற்றல்களை பயன்படுத்தி நம்ம வேளாண்மை செய்கிறது. இதை இயற்கை வேளாண்மைன்னு சொல்கிறோம். இதில் என்ன அப்படின்னா, நெருப்புங்கிறது நம்ம சூரிய வெளிச்ச வழியாக, நீர் மலை வழியாக, காற்று வெளியில் இருக்கிறது, வெளியே இதை பயன்படுத்தி நம்ம பண்ணுறோம். இந்த முறையில் தான் நம்ம வேளாண்மை செய்கிறோம். இதில் நிலத்தை பண்படுத்துறதுக்கு மட்டும் நம்ம செலவு செய்கிறோம். அதுக்கப்புறம் விதைக்கிறதோ அல்லது நடவு செய்கிறதோ செய்வோம். அதுக்கப்புறம் நம்ம அறுவடை. இதுக்கு இடையில் நாம் ஒரு இடுபொருள் கொடுக்குறதோ அல்லது வளர்ச்சி ஊக்கின்னு நாம் எதுவும் அதுக்கு மெனக்கட்டுறதோ, பூச்சி வந்துட்டுன்னு சொல்லி அதுக்கு மெனக்கட்டு நாம் எதுவும் பண்ணுறதோ, அது பூச்சியை விரட்டுறதோ அல்லது கொல்றதோ விரட்டுறதோ எதுவும் பண்ணுறதில்ல. அதே மாதிரி களை எடுக்கிறோம், களை நிறையா பண்ணிட்டு பயிர் வளரலை அப்படிங்கிறதுனால நம்ம களையை அகற்றுறதுங்க அந்த வேலையும் நம்ம செய்கிறதில்ல. இப்போ இது எல்லாத்தையும் மீறி வளர்ந்து வர்ற அந்த பயிரை நம்ம அறுவடை செய்கிறோம். அப்போ இதில் எதிர்பார்த்தல் கூடுதலாக இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா இப்போ நம்ம நடவு செய்கிறோம், அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன செய்கிறோம்னா வளர்ந்து வருது, அங்கே அதை ஒரு பூச்சி தாக்குது. அப்போ அந்த பூச்சியை எதிர்த்து வளர்கிற ஆற்றலை அடுத்த செடி பெறுது. இதை ஏற்கனவே நம்மாழ்வார் சொல்லி கொடுத்த இந்த முறை தான். அந்த அறுவடை செஞ்சு வர்ற நம்ம உற்பத்தி பண்ணுற அந்த அரிசியை சிறந்த மருந்துன்னு சொல்கிறோம். அதாவது ஆர்கானிக், அதாவது உயிர்ம வேளாண்மையில் உற்பத்தி செய்யப்படுற நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம சிறந்த உணவுன்னு சொல்கிறோம். இயற்கை வேளாண்மை இப்போ நான் சொல்கிற முறையில் வளர்கிறத சிறந்த மருந்துன்னு சொல்கிறோம். இந்த முறையில் தான் உணவுக்கும் மருந்துக்கும் அங்கே ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் ஒன்று சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை. அதாவது ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்தவொன்னே ஒரு போட்டிக்கு நடுவில் வளருது. அதாவது கலை தான் போட்டி. அவரை மீறி இவர் வர்றாரு. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதல் ஒன்று வருது. அது பூச்சியாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம். அதையும் தாண்டி அவங்களா வளர்றாங்க. நீங்கள் அவங்களுக்கு எந்த துணையும் நீங்கள் பண்ணுறது கிடையாது. அவங்களா மீறி வர்றாங்க. வர்றவங்க எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நேயர்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க. உங்களை பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கீங்க. நல்ல யோகா தியானம்லாம் எதுவும் பண்ணுவீங்களா என்னமோ தெரியல.
அது உண்டு. சரிங்க. இப்போ உங்க சம்பா பருவம் எப்படி இருந்தது? சம்பா பருவத்துக்கு நிலத்தை எப்படி தயார்படுத்துனீங்க? அதுக்கப்புறம் வந்து எப்படி நட்டீங்க? என்ன ரகங்கள் நீங்க வந்து தேர்ந்தெடுத்தீங்க? இந்த விதைப்பதும் அறுப்பதும் முறையில இந்த சம்பால நடந்த சம்பவங்களை வரிசைப்படுத்தி அப்படியே சொல்லுங்க. நிலத்தை தயார்படுத்தினதுல இருந்து சொல்லுங்க. ஏன்னா அங்கதான் செலவு அப்படின்னீங்க, அதுக்கப்புறம் நடுறதெல்லாம் செலவு அப்படின்னீங்க, அதுக்கப்புறம் அறுவடையும் போதுதான் செலவு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த ஒரு 3-4 இடங்கள்ல தான் உங்களுக்கு செலவு நடந்திருக்கு. அந்த ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வரிசை கிரமமா எங்களுக்கு விரிவா சொல்லுங்க. சரி, நான் வந்து துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா உயிர்மை வேளாண்மை தான் செஞ்சேன். அது ஆர்கானிக்னு சொல்கிறோம் இல்லையா, உயிர்மை வேளாண்மை, இயற்கை இடுபொருள் போட்டு நம்ம வந்து உற்பத்தி செய்கிறது. அந்த முறையில் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு ஆட்கள் செலவும் கூடுதலாகும். இது எவ்வளவு ஆண்டுகளா பண்ணிட்டு இருந்தீங்க? அது மாதிரி நான் ஒரு 12 வருஷமாவே பண்ணிட்டு உயிர்மை வேளாண்மை 12 வருஷமா பண்றோம். இப்போ ஒரு 4 ஆண்டுகளா இயற்கை வேளாண்மை செய்யறோம். கடந்த 6 ஆண்டுகளா நம்ம வந்து உயிர்மை வேளாண்மை செஞ்சோம். அதுல வந்து விளைச்சலும் கூடுதலா இருக்கும். அது சிறந்த உணவு, தவறெல்லாம் கிடையாது. அடுத்த கட்டத்துக்கு போறீங்க நீங்க. ஆமா, உணவுன்றதுல இருந்து மருந்துக்கு போறேன்னு சொல்லிட்டீங்க நீங்க ஆரம்பத்துல. அது மாதிரி பண்றோம். இயற்கை பண்ணும்போது இந்த 50 ஆற்றல்களை பயன்படுத்துறோம். நாம வந்து இதுல எந்த மெனக்கடும் இல்லை, அவங்களே நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப நாம மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. வயலை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வரப்புகளை ஒசத்துறோம். வரப்புகளை உயரப்படுத்தி அகலப்படுத்தி வரப்புல இருந்து தண்ணி வெளியில போகாத அளவுக்கு இறுக்கி கட்டுவோம். உங்க வரப்பு எவ்வளவு உயரத்துல இருக்குங்க? வரப்பை தூக்கி கட்டுவோம். 2-3 அடி உயரம், அகலமும் 2-3 அடி இருக்கும். இந்த மாதிரி நம்ம வரப்பை வசதி கட்டுறோம். இப்போ நம்ம இதை எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா மழை பெய்கிற தண்ணியை நம்ம வெளியில் விடாமல் உள்ளே இறுக்கி கட்டிடுறோம். மழை தண்ணியை நம்ம சேமிக்கணும். அதுக்காக மழை தண்ணியை சேமிக்கிறதோடு இல்லாமல் நம்ம பயிருக்கு மருந்தே அதுதான், மருந்தும் அதுதான், உணவும் அதுதான். அதனால நம்ம இதை மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறோம். அதனால வரப்பை பண்ணுவோம். இப்போல்லாம் வந்து வரப்பு போடுறதில்ல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா செயற்கை வேளாண்மை செய்கிறவங்க வரப்பு போடுறதில்ல, வரப்பை வந்து வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வரப்பை வெட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கு குறைவான செலவு தான் ஆகும். அப்போ நாம் என்ன செய்கிறோம்னா அந்த வரப்பை போடுறதுனால கூடுதல் செலவாகும். இப்போ அவங்களுக்கு ஒரு ஆள் செலவாகுது அப்படின்னா, அதாவது ஒரு 1000 ரூபா ஆகுதுன்னா நம்மளுக்கு 5000 ரூபா ஆகும். எப்படிங்க? வெட்டுறது தானே, அதுக்கு ஆட்கள் வரமாட்டாங்க. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஒரு வரப்பு போடணும் அப்படின்னா ஒரு 30 அடி போடுறதுக்கே ஒரு ஆள் தான் போடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து வயல்ல இருந்து மண் எடுத்து வரப்பை வந்து அணைப்போம், தூக்கி கட்டுவோம். சரிவா இருக்கணும். அதே மாதிரி வரப்பு வந்து நல்லா தூக்கி கட்டுவோம், அகலமாகவும் இருக்கும், சரிவாகவும் இருக்கும். வரப்புல ஏதாவது பயிர் செய்றீங்களா? வரப்புலையும் நம்ம காய்கறிகள் போடுவோம், வீட்டுக்காக மட்டும். ஏதோ மஞ்சள் சார்ந்த நிறத்துல உள்ள பயிர்கள்லாம் பண்ணா பூச்சி வராது, தடுக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா ஆமா, அதுக்காக பார்த்து செய்யறதில்ல. நமக்கு தேவையான காய்கறிகள் போடுவோம். கொட்டமுத்தெல்லாம் அந்த மாதிரி போடுவோம். உளுந்து பயிர் எது வேணாலும் போடலாம். நமக்கு தேவையான காய்கறிகளை நம்ம அந்த வரப்பு. காய்கறி மட்டும் பண்றீங்க, பயிரெல்லாம் எதுவும் பண்றது கிடையாது? பயிர் எதுவும் பண்றது இல்லை. நம்ம பண்ணுவோம். அதுவும் 3 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷமா பண்ணியே வரப்பு இப்பதான் 3 அடி அகலம் வந்து இன்னும் அகலப்படுத்தும் போது அதுல நம்ம பெரிய அளவுல இன்னும் நிறைய செய்யலாம். அதுல ஒரு விவசாயமே பண்ணிடலாம். இதுலதான் செலவு உங்களுக்கு அதிகம். ஆமா, வரப்பு வெட்டுறது இல்ல, வரப்பு கட்டுறது உங்களுடைய முறை. அதனால இப்ப 1000 ரூபாய் செலவாகிற இடத்துல உங்களுக்கு 5000 ரூபாய். அப்புறம் வேற ஏதாவது நிலத்தை தயாரிக்கும் போது அதுல வந்து ஏதாவது தழை இலை இதா போடுவீங்களா? இல்ல, அதை நம்ம எதுவுமே செய்யறது இல்லை. வரப்புகளை கட்டும் போதே நம்ம கிட்ட மாடுகள் இருக்குது, நாட்டு மாடுகள் வளர்க்குறோம். நம்ம நாட்டு மாடுகள்லாம் இப்போ அழிஞ்சு போற நிலைமையில இருக்கிற தஞ்சாவூர் குட்டை அப்படின்னு சொல்ற தஞ்சாவூர் 4 அடி உயரம் இருக்கும். பால் கறக்குமா? நல்லா 1 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் வரையும். அது கிட்டத்தட்ட உம்பளச்சேரி அந்த அளவுக்கு தான். ஆமா, அவ்வளவுதான் இருக்கும். கம்மி தான். சில மாடு 1/2 லிட்டர் தான் கறக்கும். நம்ம பாலுக்காக அதை வளர்க்கறது இல்லை, அதை மீட் எடுக்கணுங்கிற நோக்கில் நம்ம பண்ணுறோம். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க தஞ்சாவூர்? ஒரு 6 பசுக்கள் இருக்கு. இப்போ எல்லாமே தஞ்சாவூர் குட்டை தான். ஒரு 6 பசுக்கள், 5 காளைகள் இருக்கு. சரிங்க. அப்ப அந்த சாணங்கள் என்ன செய்வோம்னா வரப்பு வரமா கொட்டுவோம். எப்படி? நல்ல எருவான பிறகு எருவான பிறகுதான். அது 5-6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம அதை அடிப்போம். அதை வந்து வரப்பு வரமா கொட்டும் போது வரப்பை நமக்கு அகலமாகவும் அவசரமாகவும் ஆக்கிடும். அதை பண்ணும்போது திரும்ப வரப்பையும் கட்டுவோம். அப்போ அந்த சமயத்தில் நமக்கு வந்து வரப்பு அகலமான மாதிரி ஆகிடும், உயரமான மாதிரி ஆகிடும், தண்ணியை சேமித்து வச்சிடும். அதுக்கு உரம் தேவைன்னாலும் நுண்ணுயிர்கள் பெருக்கம் தானே, அதுக்காக தானே இடுபொருட்கள் கொடுக்குறோம். அப்போ நுண்ணுயிர்கள் பெருக்கம் வந்து வரப்புல இருந்து கூட அதுக்கு போகலாம்ல. அதனால இந்த முறையில் நம்ம பண்ணுறோம். வேற எதுவும் நிலத்தை தயாரிக்கிறது அப்படின்னும் போது நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா அதிகமா வரப்பதான் நீங்க வந்து வரப்பை இறக்கி கட்டிடுவோம். அதுக்கப்புறம் உழவு ஓட்டுறதுங்கிறது நம்ம எப்பவும் போல பண்றதா எல்லா விவசாயிகளும் பண்ற மாதிரி தான். இதுல ஒன்றும் புதிய முறையெல்லாம் நிலத்தை சமன்படுத்துறதுக்கு கட்டை எல்லாம் பயன்படுத்தி ஆமா அதெல்லாம் பண்ணுவோம். பலகை கட்டை வச்சு அடிச்சு இது பண்ணுவோம். கையாலே நம்ம வந்து சாக்கில் கட்டி இழுத்துட்டு போவோம். அதிகபட்சம் நம்ம வந்து மனித ஆற்றல்களை பயன்படுத்துறோம். எந்திரங்கள் அதிகம் இல்லாம மனித ஆற்றல்களை காரணம் என்னங்க? எந்திரங்கள் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம போறோம் அப்படின்னா ஒரு நண்டோ நத்தையோ இருக்குன்னா அதை விலகி ஓடிடும். ஆனா இது எந்திரம் போனுச்சுன்னா அதுல ஏறி நசுக்கி கொண்டுட்டு போயிடும். நம்மளுக்கு முக்கியமா வேலை செய்யறவங்களே அவங்க தான். வேளாண்மைக்கு உதவி செய்யறவங்களே அவங்க தானே. அவங்களையும் நம்ம பாதி பேரை கொண்டுட்டோம்னா எந்திரங்களை வச்சு
அதனால முடிந்த அளவுக்கு எந்திரங்கள் உள்ளார வரது கிடையாது. எந்திரங்கள் பயன்படுத்துறது இல்ல. இப்ப சிறிய உழவு எந்திரம் இருக்கு இல்லையா, அது மட்டும் இந்த உழவுக்காக பயன்படுத்துறேன். அதுவும் இப்ப நம்ம வந்து மாடு தயார் பண்ணிட்டு இருக்கோம், கலப்பை இதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கலப்பை செய்யறதுக்கெல்லாம் இதெல்லாம் சாத்தியம்தான். கண்டிப்பா சார். நீங்க சொல்லும் போது இந்த மாதிரி சந்தேகம் மனசுல வந்துகிட்டே இருக்குங்க. கிளை கேள்விகளா இந்த சந்தேகம் தான் வருது. எல்லாம் சொல்றாரு சரவணமூர்த்தி மட்டும் சாத்தியமா, சரவணமூர்த்தி வேற பெட்ரோல் பங்க் எதுவும் வச்சிருப்பாரோ, வேற ஏதாவது வேலை பார்ப்பாரோ அப்படின்லாம் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. விவசாயம் மட்டும் செய்யறவங்க இது மாதிரி செய்ய முடியும், கண்டிப்பா செய்ய முடியும். அதை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க. ஆமா. எருவு வந்து வரப்போறமா கொட்டிட்டேன்ட்டீங்க, உள்ளுக்குள்ளார எதுவும் போடுறது கிடையாது, உள்ள இது நம்ம பண்றது ஒண்ணும் பண்றது கிடையாது. உழுது வச்சுட்டு சமப்படுத்திட்டு நட வேண்டியதான். நடவு என்ன ரகம் பண்ணீங்க? இப்ப சென்ற ஆண்டு நம்ம பண்ணது வந்து சிவன் சம்பா மைசூர் மல்லி ரெண்டும் பண்ணோம். இப்ப நான் முதலாம் ஆண்டு பண்ணும்போது எனக்கு எவ்வளவு பரப்பளவுல பண்ணிட்டு இருக்கீங்க? 2.5 ஏக்கர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 2.5 ஏக்கருக்கு 2 ரகம் தான். ஆமா, 2 ரகம். நம்ம நிறைய பண்ணிட்டு இருந்தேன், 3-4 ரகம்லாம் பண்ணுவோம். இப்ப அதெல்லாம் குறைச்சிட்டேன். ஒரு ரகம் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப எனக்கு 2 ரகம் கிடைச்சனால 2 ரகம் பண்ணோம். இதுல வந்து எனக்கு என்னன்னா, இப்ப இயற்கை முறைக்கு மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முதலாம் ஆண்டு எனக்கு 1 மூட்டை தான் வந்துச்சு. எவ்வளவு பரப்பளவுக்கு? ஏக்கருக்கு 3 மூட்டை. அவ்வளவுதான். ஏக்கருக்கு 3 மூட்டை. அடுத்தது பாத்தீங்கன்னா 2ஆம் ஆண்டு ஏக்கருக்கு 6 மூட்டை வந்துச்சு, 2 மடங்கா. அதே இப்போ 3ஆம் ஆண்டு ஏக்கருக்கு 9 மூட்டை. இப்போ நான் பண்ற முறையில உங்களுக்கு வந்து மகசூல் கூட்டிட்டு தான் இருக்க வழியே குறையல. அப்போ வருஷம் ஆண்டுக்கு ஒரு முறை கூடுது. எத்தனை போகுங்க உங்களுக்கு? 3 போகத்துல நான் 1 போகம் தான் பண்றேன். மீதி வந்து ஓய்வு தான். நிலம் வந்து வெடிச்சிருக்கும். இப்ப எல்லாம் நம்ம அதுக்கும் ஓய்வு தேவையில்லை. இப்ப எல்லாம் அறுவடை முடிஞ்சு இப்ப வெடிச்சிருக்கும். இந்த வாட்டி 2 போட்டீங்க, சிவன் சம்பாவும் மைசூர் மல்லியும் மட்டும் 2.5 ஏக்கர் பரப்பளவுல பண்ணீங்க. மொத்தமா 2.5 ஏக்கருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 18 ஒரு 25 மூட்டை வந்திருக்கும் போல் இருக்கு. அவ்வளவுதானா? ஆமா. இப்ப வந்து ஏக்கருக்கு வந்து 9 மூட்டை இந்த முறை. விதைப்பு எப்படி நாத்து எடுத்து நடுவீங்களா இல்ல நேரடி நெல் விதைப்பா? நாத்து நடுறது நாற்றா கிடைக்கும். நாற்றங்கால் தயாரிப்புலனாலும் ஏதாவது கொஞ்சம் இயற்கை இடுபொருள் காட்டுவீங்களா? இல்லனா இல்ல இடுபொருட்களே நம்ம பயன்படுத்துறது கிடையாது. வந்தா அறுவடை நம்ம விதை நேர்த்தி எதுவும் பண்றது உண்டா? விதை நேர்த்தி பண்ணுவோம். விதை நேர்த்தி எதுக்காகனா இப்ப இந்த உப்பு கரைசல் போட்டு அது நிறைய விவசாயிகளுக்கு தெரியும், நிறைய பண்றாங்க. உப்பு கரைசல்ல வந்து முட்டை போட்டு முட்டை மேல வர வரைக்கும் வச்சு அதுக்கப்புறம் அதுல வந்து நெல்லை போட்டு அது நல்லா இது பண்ணி காய வச்சு ஒரே முறைதான். அந்த முறை எடுத்துட்டோம்னா தரமான நெல் வந்துடும். அந்த நெல்லு தான் நம்ம விதைக்கு பதறலாம் மேல வந்துடும், அதை எடுத்து போட்டு. சரிங்க, நடுவுல வந்து இடைவெளி எவ்வளவு வச்சு நடுறீங்க? எப்படி? அது வந்து அந்த சமயத்துல ஆட்கள் கிடைக்கிறத பொறுத்து ஒரு 1/2 அடி வச்சு கூட நடுவோம். இப்ப 2 அடியும் வச்சு நடுவோம், 1 அடியும் வச்சு நடுவாங்க. அப்ப ஆட்களை பொறுத்து தான். ஏன்னா நிறைய வட இந்திய ஆட்கள்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா. அப்ப நம்ம ஊர் ஆட்கள் மட்டும் பயன்படுத்தி நம்ம நடவு செய்யறோம். அப்ப அப்படி பண்ணும்போது அவங்களோட விருப்பத்துக்கு தான் அதை நடுறாங்க. அந்த சமயத்துல அவங்க பேர் பார்த்திருக்கேன், கயிறு கட்டி கிட்டத்தட்ட குழி போட்டு தராதுதான் இந்த இடத்துல நடுன்னு சொல்லாத அளவுக்கு பக்காவா துல்லியமா செய்யறாங்க. அதெல்லாமே பண்ணுவாங்க. நம்ம வந்து ஆட்களோட விருப்பத்துக்கு விடுவோம். கயிறு கட்டி நடுறான்னு சொன்னா அதை கயிறு ஏற்பாடு பண்ணி விடுவோம். இல்ல நாங்க இப்படியே நடுறோம்ல நடுங்க உங்களுக்கு. அப்ப சராசரியா இடைவெளி எவ்வளவு இருக்குங்க? 1/2 அடி இடைவெளி இருக்கு. குறைஞ்சது 1/2 அடி. ஏன்னா நீங்க களை எடுக்க போறது இல்ல, அதிகபட்சம் 1 அடி இருக்கும். அப்ப நேரடி நெல் விதைப்பு பண்ணிடலாமே. எதுக்கு நடணும்? களை வருதுன்னா நடுறாங்க, இடைவெளி அதிகமா கொடுக்கணும், சூரிய ஒளி உள்ளார போகணும், கோணாவேற்று உள்ளார விடணும், ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ள வச்சிருக்காங்க. நீங்க எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் விதைக்கிறேன் அறுக்கிறேன்றீங்க, அப்படியே தூவிட்டு போயிட வேண்டியதானே? ஆமா, இது சரியான விஷயம் தான். அதை ஏன் என்னால செய்ய முடியறது இல்லை அப்படின்னா அந்த சமயத்துல தண்ணி இருக்காது. நம்ம வந்து மழை நேரத்துல தான் அந்த வேலையை செய்யறோம். மழை நேரத்துல ஆத்துல தண்ணி வரும்போது அந்த சமயத்துல நம்ம பண்றதுனால. தண்ணீர் பாசனம் எப்படிங்க உங்களுக்கு? ஆத்துல தண்ணி வரும்போது வாய்க்கால் பாசனம். தண்ணீர் வந்து கொஞ்சம் சிக்கலா இருக்கிறதுனால ஆத்து தண்ணியும் அதிகமா வராது. அதை நம்ம நடவுக்கு மட்டும் பயன்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் மழை தண்ணி நம்ம கட்டிடுவோம். மழை தண்ணி தான் முழுக்க நம்ம நம்பி இருக்கோம். அதனால இயற்கை நமக்கு உதவி செய்யும். நட்டுட்டு வந்துட வேண்டியது. நடவு முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். சுத்தி நம்ம என்ன வேணுமோ செய்யலாம். வரப்புல காய்கறி போடலாம். ஆனா போய் பாப்பீங்க? போய் பார்ப்போம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கி கொண்டிருக்கும் உழவர் உலகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சூப்பர் கூல் ஸ்டைல் சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல். ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ். ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங். குடும்பமா குலு குலுன்னு சாரதா சம்மர் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ். செம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது. பஞ்சபூதங்களின் ஆற்றல்களை பயன்படுத்தி பாரம்பரிய நெல் சாகுபடி வரப்பை உயர்த்தி கட்டுவதாலும் அகலப்படுத்துவதாலும் மழைநீர் நிலத்தில் இருந்து வெளியேறாமல் காப்பாற்றலாம் என்ற சிறந்த கொள்கை நாட்டு மாடு வளர்ப்பு.
குறைவான இயந்திர ஆற்றல் பயன்பாடு, அதிகமான மனித ஆற்றலை பயன்படுத்தும் ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை என சிறந்த முறையில் விதைப்பதும் அறுப்பதும் என்ற முறையில் வேளாண் தொழிலை செய்து வரக்கூடிய திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் கொட்டப்படுகை உழவன் சரவணமூர்த்தி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இன்னும் தொடர்கிறது. வரப்புல என்னென்ன காய்கறி போட்டிருக்கீங்க? வரப்புல நம்ம போட்டிருந்தது புடலை போட்டிருந்தோம், குட்டை புடலை, பூனைக்காளி போட்டிருந்தோம், அப்புறம் வெண்டை. பூனைக்காளின்னு ஒரு பயிர், அது என்னன்னா மருத்துவத்துக்கு பயன்படும், அது போட்டிருந்தோம். முட்டைப்புடலை, நெட்டைப்புடலை, பாகல், வெண்டை, கொத்தவரை. அதுவுமே நம்ம வந்து இந்த முறையில தான் பண்றோம். எப்படின்னா அதை வைக்கும்போது தண்ணி ஊத்துறது தான், அதுக்கப்புறம் அதை நம்ம பார்க்க மாட்டோம். அதுவும் எல்லாத்தையும் மீறி வளர்ந்து வர்றதை தான் நம்ம அறுவடை செய்வோம். அதுலேயும் ஒரு வித்தியாசத்தை என்ன பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, நான் அறுவடை செஞ்ச அந்த காய்கறியில் ஒரு புழு பூச்சி கூட இருக்காது. இப்போ சாதாரணமாக ஒரு கத்திரினா அதில் வந்து பூச்சி இருக்கும், அதில் வெண்டைன்னா அதில் ஏதோ ஒரு 1-2 புழு இருக்கும். நம்மளோட வெண்டையோ அல்லது கத்திரியோ அதில் சின்ன ஒரு புழு பூச்சி கூட அதில் இருக்காது. எல்லாமே தரமாக இருக்கும், சுவையும் கூடுதலாக இருக்கும். பூச்சி எப்படி வராத இருக்கு? எல்லாத்தையும் மீறி தானே வளர்றாங்க. பூச்சி வரும், அதை மீறி வளர்றவங்க தானே காய்க்க முடியும், அதுக்கப்புறம் பூத்து காய்க்க. சேதம் இருக்கும், அந்த சேதத்தை மீறி. எனக்கு அதான் ஆச்சரியம், இயற்கை, அதுதான் எனக்கு வியப்பு. அதையும் இயற்கையாக தான் இது மாதிரி தான் பண்ணேன். நெல் எப்படி பண்றனோ அப்படிதான் இந்த காய்கறியும் பண்ணேன். வரப்புல இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அந்த ஊனும் போது தான் அதுல தண்ணி ஊற்றினேன். ஏன்னா அப்போ மட்டும்தான் எனக்கு அது எங்க ஊனி இருக்கான்னு தெரிஞ்சுது. ஏன்னா அதையும் நம்ம பண்படுத்தி வேளாண் முறையெல்லாம் செய்வாங்கல்ல, நிறைய அறுவடைக்காக செய்வாங்க, அந்த மாதிரிலாம் நான் செய்யாம சும்மா விதையை மட்டும் எடுத்து கையால ஊனி வச்சுட்டு தண்ணி ஊத்திட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் முளைச்சி வந்தது தான். அதுக்கப்புறம் அப்ப மழை நீரை எதிர்நோக்கி தான் நீங்க அதிகமா அந்த விவசாயம் பண்ற மாதிரி இருக்கு. அந்த மழை நீரை உள்ளார வந்து வரப்பு உயரம் இருக்கிறதுனால மழை நீர் உள்ளார இறக்கி கட்டுறோம். அது நமக்கு மருத்துவம். ஞானப்பிரகாசம் ஐயா சொல்றேன். ஞானப்பிரகாசம் ஐயா சொல்ற மாதிரி அதே தான். வரப்பு கட்டுறது ஞானப்பிரகாசம் ஐயா சொல்ற மாதிரி தான். வேளாண் முறை நம்மளோட ஐயா சொல்ற மாதிரி ரெண்டுத்தையும் கலக்குறீங்க. ஆமா, நம்மளோட சில விஷயங்களே நம்ம அதுல கொஞ்சம். எத்தனை ஆண்டுகள் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஒரு 12 ஆண்டுகளா செய்யறோம். 12 ஆண்டுகளா மாதிரி விதைப்பதும் மறுப்பதும்னே அந்த இது விதைப்பதும் மறுப்பதும்ங்கிறது வந்து இப்போ 4 ஆண்டுகளா செய்யறோம். 4 ஆண்டுகளா? முதல் ஆண்டு ஒரு 2.5 ஏக்கருக்கு 3 மூட்டை தான் வந்துச்சு. நீங்க ஏக்கருக்கு 3 மூட்டை. அப்போ ஒரு 6-9 மூட்டை கிட்டத்தட்ட வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி முழு நேர விவசாயியா? முழு நேர விவசாயி, மாட்டுக்காரன். கூடுதலா நம்ம வந்து ஒரு கடையும் வச்சிருக்கோம், சின்ன இயற்கை அங்காடி. அங்க நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம விளைய வைக்கிற அந்த விளைபொருளை விற்கிறோம். அதுக்கப்புறம் உயிர்மை வேளாண்மை செய்யற, அதாவது ஆர்கானிக் பண்ற விவசாயிகள்ட்ட இருந்து, அதுவும் அவங்க 5 ஆண்டுகளுக்கு மேல இயற்கை வேளாண்மை செய்யறவங்களா இருக்கணும், சமரசம் இல்லாத விவசாயிகளா இருக்கணும். அந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட நம்ம பொருட்கள் வாங்கி விற்பனை செய்யறோம். உங்க கடையில வச்சு விற்பனை செய்யறோம். கூடுதலா நம்ம வந்து மருத்துவ ஆலோசனைகள் தரோம். பாட்டி மருத்துவம்னு சொல்லிட்டு மருத்துவ ஆலோசனைகள் நம்ம கொடுக்குறோம் நம்ம கடையிலேயே. அடிக்கடி சரவணமூர்த்தி ஐயா வந்து ஸ்டேட்டஸ் வைப்பீங்க, இந்த சூரிய ஒளி தகடுகள், சோலார் எனர்ஜி பத்தி. சூரிய ஒளி தகடுகள் வந்து அதுல முகவரா செயல்படுறோம். சோலார் அது எப்படிங்க? நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இப்ப நம்ம 2-3 வீடுகளுக்கு பண்ணிருக்கோம். நம்ம இன்னும் பயன்படுத்தினது இல்லை. நீங்க பயன்படுத்தல? இன்னும் பயன்படுத்தல. இந்த மாதிரி சின்ன சின்ன அதை பயன்படுத்துறது சிறப்பு. இலவசமாவே நமக்கு வந்து கிடைச்சிரும்ல. மின்சாரம் வந்து இலவசமா. நாம மின்சாரம் பயன்படுத்தாத ஒரு நிலையை நோக்கி நம்ம போறோம். அதனால நாமளே அதை பயன்படுத்தல. அந்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆமா, அதை நோக்கி தான் நம்ம 6 மணிக்கெல்லாம் படுத்துற வேண்டியதான். ஆமா, இதுதானே சிறப்பு. 6 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. இயற்கைன்னு வரும்போது இப்ப எந்திரங்களை விட்டுட்டு நாம வந்து கலப்பையை பயன்படுத்த போறேன் அப்படிங்கும்போது நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு தானே. இப்ப வந்து விவசாயம் வந்து பாரம்பரியத்தை நோக்கி போறது நல்லது அப்படின்னு சொல்றது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. நீங்க கற்கால மனிதர்களை நோக்கி போற மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஈரான்ல போர் வந்துச்சு, எரிபொருள் தட்டுப்பாடு வந்துட்டு. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம ஓட்டுற வண்டிக்கோ அல்லது பொது பயன்பாட்டில் நம்ம போடுற இதுக்கு எரி எண்ணெய்கள் தட்டுப்பாடும் வந்துடும். அப்ப நம்ம அதுவும் இல்லாம வாழ்றதுக்கான சூழ்நிலைய நம்ம வச்சுக்கணும்ல, மனநிலையை தயார்படுத்தி. ஆமா, நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். அடுத்த தலைமுறை இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்காங்களா? நிறைய பேர் இதை பின்பற்றுறாங்களா? எப்படி இருக்கு? கண்டிப்பா அடுத்த தலைமுறைகளை நம்ம உருவாக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். அவங்க பின்பற்றுறாங்கும் போது அவங்க தெரியாமலே இருக்காங்க இல்லையா? இப்ப உங்களை மாதிரி விவசாயிகளை சந்திக்கும் போது இது மாதிரி கூட செய்யலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை வருது. ஏன்னா இதுவும் சாத்தியம் அப்படின்ற ஒரு சிந்தனை வருது. ஆனா ஒரே ஒரு சந்தேகம் எந்த இடத்துல எனக்கு வந்துச்சுன்னா, முதல் ஆண்டு ஏக்கருக்கு ஒரு 3 மூட்டை தான் வந்ததுன்றீங்க. அந்த சமயத்துல பொருளாதாரம் நம்ம அன்றாட தேவைக்கு அவசியம் இருக்கு. அப்ப எப்படி சமாளிச்சீங்க? ஒரு வருடத்திற்கு ஒரு ஏக்கருக்கு 3 மூட்டை தான் எனக்கு நெல் கிடைச்சது அப்படின்னா அந்த ஆண்டு மற்ற செலவுகள் எல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? எப்படி உயிர் வாழ்றது? எப்படி இருக்க முடியும்ன்றது ஒரு சந்தேகம் எனக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பிராக்டிகலா கேட்கிறேன். ஆமா, என்னோட அரிசியோட விலை ஒரு கிலோ 550 ரூபாய் இந்த ஆண்டு வாங்குறாங்க. சென்ற ஆண்டு 450, அதுக்கு முந்தின ஆண்டு 300 ரூபாய். இப்ப நான் என்னோட அரிசி 550 ரூபாய்க்கு ஏன் விற்கிறேன் அப்படின்னா, நான் இதை வந்து சாப்பிட்றதுக்காக கொடுக்கல, மருத்துவத்துக்காக மட்டுமே கொடுக்குறேன். நீங்க என்கிட்ட 1 கிலோ 2 கிலோ தான் வாங்க முடியும்.
இப்போ என்னோட புதிய வாடிக்கையாளர்கள் என்கிட்ட வந்து அரிசி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நான் 1 கிலோ 2 கிலோவுக்கு மேலே கொடுக்குறதில்ல. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் உடம்புல எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா சரியாக ஆணுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் நம்பினா மட்டும் எங்கிட்ட அரிசி வாங்குங்க. அப்படி இல்லைன்னா வாங்க வேண்டாம். ஏன்னா நம்ம மருத்துவத்துக்காக மட்டுமே இதை உற்பத்தி செய்கிறோம். இதையே நான் கைக்குத்தலாக பண்ணி கொடுத்தா 750 ரூபா. இப்போ நான் எந்திரத்தில் அரைச்சி தர்றதுனால அது 550 ரூபா. நானே கையால் குத்தி கொடுக்குறேன்னா அது 750. அதுவும் பண்றீங்க? அதுவும் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு அரிசி சாப்பிட்றது வந்து அரிசின்றதை விட நீங்க சொல்ற மாதிரி மருந்துன்னே வச்சுப்போம். சாப்பிட்றதுனால ஏதாவது உடனடி விளைவுகள் ஏதாவது தெரியுதுங்களா? கண்டிப்பாக தெரியும். தெரியறவங்க தான் வாங்குவாங்க. நாம அதை சாப்பிட்றோம். அதை அண்மையில ஒருத்தர் ஒரு விஞ்ஞானிகிட்ட பேசும்போது ட்ரைகோடர்மா விரிடி பத்தி பேசுறாரு. அவர் சொல்றாரு திடீர்னு ஒரு பூச்சி தாக்குதல் வருது அப்படின்னா உடனே ட்ரைகோடர்மா விரிடி எல்லாம் பயன்படுத்தினா அதுக்கு விளைவு தெரியாது, அது கொஞ்சம் நாள் எடுக்கும், வருமுன் காப்போம் அந்த வகையில வேணா அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உங்களோட அரிசி வந்து ஒரு மருந்துன்னு சொல்றீங்க, உடனடி விளைவு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். இப்போ நீங்க நம்மளோட அரிசியை 1 வாரம் சாப்பிட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும், உடம்புல வித்தியாசம் தெரியும். எங்க அம்மாவுக்கு இப்போ வந்து சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்த நோய், தைராய்டு, மூட்டு வலி, இப்படி பல பிரச்சனைகள் இருந்து, ஆனா மருத்துவ பரிசோதனை கிடையவே கிடையாது. செய்யாததுனால தெரியலையா இல்ல செஞ்சாலும் தெரியாதா? இல்ல செஞ்சாலும் தெரியாது, அந்த பக்கமே போகல. ஏன் அப்படின்னா பிரச்சனை இருந்தா தானே போகணும். இப்போ நாம வந்து உணவு முறையில தான் அதை சரி பண்ணணும். நம்ம வந்து அந்த மருத்துவ ஆலோசனைகள் தரேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அனுபவத்தை தான் நம்ம அந்த வர மக்கள் கிட்ட நம்ம சொல்றோம், பகிர்ந்துக்கிறோம். அது ஒண்ணு. இரண்டாவது, உணவு முறையில உடம்ப சரி பண்ணிட முடியுங்கிறத நான் எங்க வீட்டிலேயே பார்த்தேன். அப்ப அதை சரி பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்துமா உணவையே மருந்தாவும் மாத்துறோம். அது சாப்பிட்ற முறையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம் வாடிக்கையாளர். முறை மாறுபடுமா அப்போ? ஆமா. எப்படின்னா இப்போ 550 ரூபாங்கும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய சுமை. ஆனா சில பேர் வாங்க முடியறவங்க வாங்கிக்கிறாங்க. நிறைய பேர் மருந்து சாப்பிடுறதுக்கு போல இதை சாப்பிடுவோமே, அவ்வளவுதான். மருந்தோ மாத்திரையோ அவங்க வந்து கொடுத்து வாங்குறாங்க. அது வேதிப்பொருள் கலந்தது, அது பக்க விளைவுகள் உண்டு பண்ணக்கூடியது. ஆனா இது வெறும் உணவு. குறைவா சாப்பிட்டா போதுமா? குறைவா சாப்பிட்டாலே போதும். அதை கஞ்சியா பயன்படுத்திக்கலாம். முதல்ல நாம வந்து சில முறைகளை சொல்லிடுவோம். இப்ப நிறைய இயற்கை விவசாயம் செய்யக்கூடியவர்களுடைய கனவு அப்படின்னு ஒண்ணு யோசிச்சிங்க அப்படின்னா அடுத்த கட்டம், ஏன்னா என்னோட வயல் வந்து இப்போ ரொம்ப இயற்கை இடுபொருட்கள் கூட கேட்கறது இல்ல, ரொம்ப கம்மியா தான் நான் வந்து ஒரு ஜீவாமிர்தமோ இல்ல பஞ்சகவியாவோ பயன்படுத்துறேன், அதனால நான் அடுத்த கட்டத்தை நோக்கி போறேன், வந்து விதைப்பதும் அறுப்பதும் அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி போறேன்ற நிறைய இளம் விவசாயிகள் கூட சொல்றதை பார்க்க முடியுது. இப்போ உங்களுடைய அனுபவங்களை அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா. இப்ப நம்ம கிட்ட இயற்கை வேளாண்மை தொடர்பா யார் வந்து ஆலோசனை கேட்டாலும் அவங்களுக்கான ஆலோசனைகள் நம்ம தரோம். அதாவது உயிர்மை வேளாண்மையும் இயற்கை வேளாண்மையும் அதுக்கான வித்தியாசத்தையும் நம்ம சொல்றோம். உயிர்மை வேளாண்மைனா அவங்களுக்கு அதில் அவங்க நட்டப்படாமல் என்னென்னலாம் பண்ணணுமோ அதுக்கான வழிமுறைகளை சொல்கிறோம். இயற்கை வேளாண்மைனா அதை எப்படியெல்லாம் பண்ணலாங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம பண்ணுற முறையெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுவும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கான பயிற்சி பட்டறை மாதிரியும் நம்ம அதை தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா இப்போ நம்ம மாடு வளர்க்குறோம், மாடு மேய்க்கிறதுலேருந்தே பயிற்சி தான். வெளியிலேருந்து மாணவர்கள்லாம் வருவாங்க, பொறியியல் படிச்சுட்டு ஏதோ வேலையில் இருப்பாங்க. கிராமத்தில் எப்படி வாழ்கிறதுங்கிறது தான் பயிற்சி. ஏன்னா கிராமத்தில் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு தெரியாது. ஒரு நாய் வந்தால் எப்படி ஓடுறது, விரட்டுறதா இல்லை அடிக்கிறதா அப்படின்னுங்கிறதே தெரியும், எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாது. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் இப்போ இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி மாணவர்கள் வரும்போது அவங்களுக்கு மாடு மேய்க்கிறது தான் முதல் பயிற்சி. மாடு மேய்க்கிறது என்ன நுட்பம் இருக்கு சொல்லுங்களா? சும்மா ஒரு பகிர்தலுக்காக கேட்குறேன். மாடு மேய்க்கிறதுல நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். அதில் வந்து தைரியத்தை வளர்த்துக்கிறதா இருக்கட்டும், துணிவு வர்றதா இருக்கட்டும், அல்லது நடக்கிறதா இருக்கட்டும், ஓடுறதா, எல்லாமே பயிற்சி தான். உங்களுக்கு வந்து இப்போ எல்லாம் கைபேசி வச்சுட்டு உட்கார்ந்துடுறாங்கல்ல, அதில் எல்லாமே வந்து வாழ்வியல் பயிற்சி. நடைமுறைகள் என்ன, நம்ம வந்து நோய் இல்லாமல் வாழ்றது எப்படி அப்படிங்கிற வராங்களா? தாராளமாக வர்றாங்க. ஏன்னா இப்போ விவசாய படிப்பு படிக்கிற மாணவர்கள் நிச்சயமா வந்து நிறைவு ஆண்டுல வந்து செய்யணும் ரேவா அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க, அவங்க வந்து தான் ஆவாங்க. ஆனா மற்றவர்கள் அது மாதிரி வராங்களா? அது மாதிரி ஆர்வம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. கூட நம்ம சமீபத்தில் ஒரு 3 மாணவர்கள் வந்தாங்க. ஒரு மாணவர் வந்தாரு, அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் அடுத்த மாணவர், இப்படி வந்தாங்க. மாடு மேய்க்கிறதுக்கு மட்டுமே வந்துட்டு போனாங்க. அதுல வந்து அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கணும். தஞ்சாவூர் குட்டை கொஞ்சம் சாதுவா தானே இருக்கும்ல? தஞ்சாவூர் குட்டை சாதுவா இருக்கும். யார்கிட்டனா வளர்க்குறவங்க கிட்ட சாதுவா இருக்கும். 4 அடி தான் இருக்குன்னு சொல்லி ரொம்ப தைரியமா போக முடியாது, ரொம்ப வெறித்தனமா இருக்கும். அதுதான் அங்க பயிற்சி. எப்படி வந்து அவங்களை அரவணைக்கிறது, பழகிறது, மற்ற உயிர்களோட எப்படி பழகுறதுங்கிறது தான் பயிற்சி. இப்போ விதைப்பதும் அறுப்பதும் அப்படின்னும் போது விதைக்கும் போது செலவு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, வயலை தயார்படுத்துறது, நடவு வரைக்கும் சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அறுவடையில எப்படிங்க நீங்க கை அறுவடை பண்றீங்களா? ஏன்னா இப்போ இயந்திர அறுவடை தான் இப்போ எளிதாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை நோக்கி தான் எல்லாரும் போறாங்க. ஆனா ஒரு சில விவசாயிகள் விதை நெல் தயாரிக்கிறவங்க மட்டும் கை அறுவடை பண்றோம், ஒரு பகுதியை மட்டும் கை அறுவடை பண்றோம்னு சொல்றாங்க. உங்களுடைய அறுவடை முறை எப்படி இருக்கு? தற்போது
இப்போதைக்கு நான் பண்றதும் அதே மாதிரி தான். கை அறுவடையும் எந்திர அறுவடையுமே பண்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எந்திரங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம எந்திரங்கள் பயன்படுத்தும் போது என்னோட வயல் நல்லா காஞ்சிருக்கும், எந்திரங்களால பாதிக்கப்படாத அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய களைகளும் மண்டி இருக்கும். வயலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்திரத்தால பாதிக்கப்படாத அளவுக்கு வயல் இருக்கும். அந்த சமயத்துல தான் அறுவடை செய்வோம். அதனுடைய பலத்தை வந்து தாங்கக்கூடிய அளவுல இருக்கு. ரொம்ப காஞ்சி போய் வெடிச்சிருக்கும். அதனால பயிர் பாதிக்கப்பட்டிருக்காது. பாத்தீங்கன்னா பச்சை நேரமா அப்படியே இருக்கும். இயந்திர அறுவடையே பண்றதா நீங்க? இல்ல எல்லாமே எந்திரம் இல்ல, கையாலையும் பண்ணுவோம், எந்திரமும் பண்ணுவோம். இது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா விவசாயமே இந்த நாள் தவறிச்சுன்னா ஒட்டுமொத்தமும் நட்டமாயிடும். அதனால ஆட்கள் கிடைக்கும் போது இப்ப என்னால முடிஞ்ச அளவு நான் இப்ப அறுவடை செஞ்சிருவேன். ஆட்கள் கிடைக்கும் போது அவங்கள வச்சு அறுவடை செய்வேன். அறுவடை செஞ்சு கொண்டு வர்றது. அதுல முடியாத பட்சத்துல அடுத்து ரொம்ப சொடிஞ்சிருச்சு, விதை எல்லாமே கொட்டிடும், வயல்லே கொட்டிடும். அந்த சமயத்துல பக்கத்துல அறுவடை செய்யறாங்களா எந்திரம் வச்சு, அவங்கள வச்சு அறுவடை செஞ்சிடும். இந்த முறையெல்லாம் பண்றோம். நம்ம கையாலேயே முழுக்க பண்ணிடலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது தாராளமா பண்ணலாம். நேரம் நம்ம தான் உருவாக்கிட்டு இருக்கோம். நேரம் முக்கியம். மணி முத்திருச்சுன்னா கீழே வாழ்வினில் செம்மையை ஜெயிப்பவள். எந்திரங்கள்ல அறுக்கும்போது சேதங்கள் அதிகமாகும். அப்ப அதனாலதான் நம்ம அதை பயன்படுத்த தவிர்க்கும். ஏன்னா நிறைய பயிர்கள் வந்து கீழே கொட்டிடும், வைக்கோல் வந்து முழுசா கிடைக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எந்திரத்துல இருக்கு. அதனால இப்ப அதே மாதிரி எந்திரத்துல அடிக்கும் போது அதுல அடிபடுற நெல்லும் பிரச்சனைக்குள்ளாகும். அதனால நம்ம விதைக்கோ அல்லது மற்ற விஷயத்துக்கோ நம்ம அறுவடை செஞ்சிட கையறுவடை பண்ணது கையறுவடைக்கு பயன்படுத்திக்கும். இந்த முறையில தான் நம்ம செய்யறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விவசாயிகளை சந்திக்கும் போது நான் இயற்கை விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து இயற்கை இடுபொருட்கள் இப்போ என்னோட நிலத்துக்கு தேவைப்படுறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. போக போக பாத்தீங்கன்னா விதைப்பதும் அறுப்பதும் அந்த நிலையை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி விதைப்பதும் அறுப்பதும்ன்ற ஒரு நிலையில இருக்கிற ஒரு விவசாயியை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இது சாத்தியம் அப்படின்னு சொல்றீங்க. இது போக போக இந்த மகசூல் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே மாதிரி அதுல இருந்து வந்த அரிசியை கூடுதல் விலை வைத்து விற்க முடிகிறது, அதை வாங்குபவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க சரவணமூர்த்தி. இன்னும் நிறைய உங்ககிட்ட பேசணும். அடுத்த முறை சந்திக்கும் போது நீங்க உற்பத்தி செய்த அரிசியை, மருந்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இப்போ உங்களுடைய கைபேசி என நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு அவங்க பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. சரவணமூர்த்தி ஐயாவுடைய கைபேசி எண் 84 89 38 84 48. மீண்டும் ஒரு முறை சரவணமூர்த்தி ஐயாவுடைய கைபேசி எண் 84 89 38 84 48. நன்றிங்க சரவணமூர்த்தி ஐயா. நன்றி ஐயா. உணவு முறையை சரி செய்து விட்டால் உடலுக்கு என்ன தொந்தரவு வந்துவிடப் போகிறது என்று எண்ணி விதைப்பதும் அறுப்பதும் என்ற கொள்கையில் தீவிரமாக உயிர்ம வேளாண்மை செய்து வரக்கூடிய திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் கொட்டப்படுகை உழவன் சரவணமூர்த்தி அவர்களின் அனுபவங்களும் சிந்தனைகளும் நமக்கெல்லாம் சிறந்த பாடம் புகட்டியுள்ளன. பாரம்பரிய வேளாண்மையில் 12 வருட அனுபவத்தில் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கேற்ப தான் பெற்ற கற்ற அனுபவங்களை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லி உணர வைத்து வரக்கூடிய இவரது இயற்கை வேளாண் பயணம் இன்று மட்டுமல்ல என்றும் தொடர்கதையாக இருக்க வேண்டும் என்று வானொலி சார்பாக நாமும் ஒரு வாழ்த்தை சொல்லிக் கொள்வோம். ஆம், உயிர்ம வேளாண்மைக்கு உயிர் கொடுப்போம். பாரம்பரிய வேளாண்மையை மீட்டெடுப்போம். மக்களை ஆரோக்கியமான உலகத்திற்கு அழைத்துச் செல்வோம். திருச்சி சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம் இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது விதைப்பதும் அறுப்பதும். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் கொட்டப்படுகை உழவன் சரவணமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடிய